மக்களே, அபுதாபி டு ருவைஸ் போகிற வழியில் ஒரு காய்கறி கடையில் தாங்க நிப்பாட்டியிருக்கோம். காய்கறிகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. அது என்னமா வித்தியாசமாக இருக்க போது, எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை. இங்கே இந்த தக்காளியை பாருங்கள், என் கையளவுக்கு இருக்குங்க. ஹைப்ரிட் தக்காளின்னு நினைக்கிறேன். அப்புறம் அது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் விளையிற நிறைய காய்கறிகள் கூட அங்கே ஃப்ரெஷ்ஷாக, கீரையிலேருந்து எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம ஊரில் கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமான்றது எனக்கு டவுட்டு தான். சின்ன கடை தான், ஒரு மலையாளி தான் இந்த கடை வச்சுருந்தாங்க. எல்லா காய்கறி, பழங்கள், அப்புறம் பால் எல்லாமே இருந்தது. குட்டி கடை தான், ஆனால் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க கொஞ்சமாக பாப்பாவுக்கு வந்துட்டு நிலக்கடலை கொடுத்தாங்க. அதெல்லாம் பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்படியே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ருவைஸில் தான் வந்து 3 to 4 days ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் இருந்த வீட்டுக்கு பக்கமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ருவைஸ் பார்க் இருக்குது. காலையில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 o'clock தான் ஆகுது. ஆனால் வெயிலை பாருங்கள் எப்படி கொளுத்துதுன்னு. ஒரு 7:30 இருக்கிறப்போ அப்படியே பார்க்குக்கு போகலாம் பாப்பா எழுந்ததும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். வெயில்னா வெயில், பயங்கர வெயில். வெயிலுக்கு என்னோடய லிப்ஸ் எல்லாம் அப்படியே ட்ரை ஆகி வெடிக்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஒரு 12 மணி வெயில் மாதிரி அடிக்குது காலையிலேயே. ரொம்ப வெயில் தாங்கவே முடியல. ஈவினிங்கும் வெயில், காலையிலையும் வெயில். 12 மணிக்கெலாம் வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போகவே முடியாது. பாலைவன மண்ணெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக ட்ரையாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் இருக்கிற பார்க்கு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ருவைஸ் பார்க்கு, கவர்மெண்ட்டோட பார்க்கு தான். ஆனால் கரெக்ட் டைமுக்கு ட்ரிப் இரிகேஷன்லாம் போட்டு இந்த கிராஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்குமே அவ்வளோ நீட்டாக ஹைஜீனிக்காக இருந்தது. நம்ம ஊர் கவர்மெண்ட் பார்க்லாம் என்ன நிலமையில் இருக்குன்றதை இதை பார்க்குறப்ப தாங்க தெரியுது.